வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிஃபன் வெரைட்டி தான் பார்க்க போறோம். அதாவது பூஷ்ணிக்காய், பச்சை பயிறு இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஒரு அடை தான் பண்ண போறோம். ஸோ அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு 2 கப்பு அரிசி, 1 கப்பு வந்து பச்சை பயிறு, 1 கப்பு துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து உளுந்து இதெல்லாம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறி தண்ணியெல்லாம் வடிய விட்டு வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் போட்டுக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கு வந்து ஒரு 2 பச்சை மிளகா சேர்க்குறேன். அது கூடவே வந்து வரமிளகா ஒரு 3 வரமிளகா. இதை சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் நம்ம அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறன்னு அரைச்சிட்டு இருக்கோம். இதுக்கு இன்னும் உப்பே சேர்க்கலை. ஸோ தேவையான உப்பை வந்து இப்போ சேர்த்துடலாம். நம்ம தேவையான உப்பு, அப்புறம் பெருங்காயப்பொடி அதுவும் சேர்க்கல, அதையும் இப்போ சேர்க்க போறோம். இது கூடவே வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நான் பூஷ்ணிக்காய் வந்து 1 கப்பு துருவி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். நான் பூஷ்ணிக்காவும் சேர்த்துக்கலாம், சொரக்காய் இருந்தால் சொரக்காவை துருவி சேர்த்துக்கலாம். நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். துருவின பூசணிக்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கம் வந்து கல்லும் காஞ்சிருக்கும். நல்லா காஞ்சிருக்கு. ஸோ நம்ம இப்போ தட்டிடுவோம். நல்லா எவ்வளோ தூரம் மெல்லிஸாக தட்டிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் மெல்லிஸாக தட்டிக்கோங்க. அவ்வளோதான். அடை அப்படின்னும் போதே கொஞ்சம் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், கொஞ்சம் எண்ணெய் கூடதான். அவ்வளோதான், வேகட்டும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கணும். ஸோ நிதானமாக வேகட்டும். இது கூட வந்து பூஷ்ணிக்காய் சேர்த்துருக்கலாம். பூஷ்ணிக்காவோட நீங்கள் வந்து தேங்காயும் சேர்த்துக்கலாம். அப்படி பூஷ்ணிக்காய், தேங்காய் இதெல்லாம் சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் வந்து வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வெங்காயம் சேர்த்து கூட பண்ணலாம். இன்னைக்கு நான் வெங்காயம் சேர்க்கல, அதுக்கு பதிலாக பூஷ்ணிக்காய் மட்டும் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி தான் சொரக்காய் தேங்காய் 2 சேர்த்து கூட பண்ணலாம், இல்லை சொரக்காய் மட்டுமும் போட்டு பண்ணலாம். இன்னைக்கு நான் பூஷ்ணிக்காய் மட்டும் சேர்த்துருக்கேன். ஸோ இது நிதானமாக வேகட்டும். ரொம்ப நிதானமாக வேக வச்சு நல்ல ரோஸ், அதாவது கோல்டன் கலரில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, ஒரு பக்கம் வெந்திருக்கு. அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். திருப்பி போட்டோன்னே இந்த குழியில் மட்டும் எண்ணெய் விட்டால் போதும். பாருங்க, இந்த பக்கமும் வெந்தெடுத்து எடுத்துடலாம். இதை எடுத்துருவோம். இதே மாதிரி அடுத்த அடையும் நம்ம தட்டிக்கலாம். மெல்லிசா தட்டிக்கணும். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா அடையும் தட்டி எடுத்துக்கலாம். அடைக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு அவியல் சொல்லுவாங்க. ஆனால் அதை விட ரொம்ப டேஸ்டா இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மிளகா பொடி நல்லாயிருக்கும், வெல்லம் இல்லை வெண்ணெய் இல்லைன்னா வந்து நாட்டு சக்கரை, இதுதான் பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து அடை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பச்சை பயிறு, துவரம்பருப்புலாம் சேர்த்து பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி அடைக்கு லாஸ்ட்டாக நீங்கள் தொட்டுக்கும் போது தயிரில் வந்து கொஞ்சமாக சக்கரை மிக்ஸ் பண்ணிட்டு இந்த அடையை தொட்டு சாப்பிட்டு பாருங்க. இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து அடை இதே மாதிரி அடையை வாத்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.